ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சுவையான கருவாட்டு குழம்பு. ஃபஸ்ட்டு அதுக்கு வானலியில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வறுத்துக்கணும். எதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் விடாமல் வெந்தயம் சேர்க்குறோன்னா இது இன்னும் வாசனை அதிகமாகவே இருக்கும். அதுக்காக இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ வாசனை இன்னும் நல்லாவே இருக்கும். வெந்தயம் பாருங்கள், லைட்டாக கலர் நல்லாவே மாறிடுச்சு. இதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எந்த குழம்புக்குமே மெயினாக சின்ன வெங்காயம் சேருங்க. இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்க்கணும். இதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சுலையா, இது என்ன நல்லா கலர் மாறினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 சின்ன தக்காளி போதும். நம்ம கருவாட்டு குழம்புக்கு புளியும் சீக்கிரம், அதே மாதிரி மாங்காவும் சேர்க்க போகிறோம். ஸோ 2 சின்ன தக்காளி, பெருசாக இருந்தால் 1 போதும். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கலாம். என்னென்ன காய்கறினா உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், இந்த மொச்சக்கொட்டை இருக்குது இல்லையா, அது இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். அது இன்னமும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ இருக்கிறத சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப மையாக வேகணும்னு இல்லை. நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு நான் ஆல்ரெடி காய்கறியெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். நான் கத்திரிக்காய் நேரம்லாம் மாறிடும், அதனால் இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் சேர்த்துட்டு அந்த கத்திரிக்காய் வயலட் கலரில் இருக்குல்லையே, அது லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே வணக்கிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் சேருங்க, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. கத்திரிக்காய் நிறம் மாறினாலே மற்ற காய்கறிலாம் அதே அளவுக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நிறம் மாறினதும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். என்ன மசாலானா மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை கடையில் வாங்குறதா இருந்தாலும் ஓகே. அளவு கொஞ்சமாகவே சேருங்க, உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி. இல்லையா, இந்த 2மே இல்லைனாலும் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 3மே சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மல்லி கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் நான் சேர்த்துருக்கிறது குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, அது அப்புறம் மஞ்சத்தூள் சொன்னிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ மேலே எண்ணெய் விட்டுருக்கிறேன். ஏன்னா இந்த மசாலா எண்ணெயில் லைட்டாக வறுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சின்ன சின்ன டிப்ஸ் தான். வறட்சியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எண்ணெயே இல்லாமல் இருந்தீங்கன்னா அடி பிடிக்கும் இல்லையா, அது டேஸ்ட்டு மாறிடும். இந்த மசாலாவுக்கான டேஸ்ட்டே மாறிடும். இப்போ புளி தண்ணி கொஞ்சமாக நான் கலந்துக்கிறேன். ஏன்னா நான் மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். இதுக்கு அடுத்தது இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். புளி தண்ணி ஊற்றி அந்த இதில் புளி தண்ணி அந்த காயோட கொஞ்சம் கலக்கணும், அந்த பச்சை ஸ்மெல்ல போகணுங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இதுக்கப்புறம் ஒரு மசாலா அரைக்க போகிறேன். அதை நான் இந்த வீடியோவில் காமிக்கல. அது என்னென்னா ஜீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 4 பல், தேங்காய், தக்காளி, இது எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயில் வணக்கிட்டு கடைசியாக தேங்காய் துருவி கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை மிக்சியில் ஆற விட்டு அரைச்சி அந்த மசாலாவை எடுத்துக்கலாம். இது நீங்கள் பச்சையாகவும் சேர்த்துக்கலாம். எங்கள் கிராம பக்கத்தில் நாங்கள் பச்சையாக தான் அரைப்போம். நான் இப்போ இருக்கிறது ஈரோடு. இங்கே மெயினாக எண்ணெயில் வணக்கி தான் எல்லாம் சேர்க்குறாங்க. நானும் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணுறேன். இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பச்சையாக அரைச்சிங்கன்னா அது ஒரு வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த மசாலா சேர்த்துட்டேன். இப்போ கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ கருவாடு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். எந்த கருவாடாக இருந்தாலும் ஓகே. கருவாடை இப்போ சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. காய் எல்லாமே நல்லா வெந்து குழம்பு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ரொம்ப எல்லோயிஷாக இருந்ததுன்னா கலர் கொஞ்சம் மாறும், அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். கருவாட்டு குழம்பாகட்டும் உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. கருவாட்டில் உப்பு நம்ம கழுவுனதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. லாஸ்ட்டாக நல்லா
குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு உப்பு தேவைன்னா ஊற்றிக்கலாம். நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இன்னும் குழம்பு இந்த காய்கறிலாம் வேக வேக குழம்பு கொஞ்சம் வற்றோம் இல்லையா. ஸோ ஓகே, இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள், காய்கறிலாம் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தண்ணியை நான் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருந்தேனோ அதுக்கு ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸ்டார்டிங்கில் புளி ஊற்றுற வரைக்குமே சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது நல்லா குழம்பு நிறம் மாறிடுச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.